ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லாத வீடியோ போட முடியல. சரி, லாஸ்ட் எபிசோட வின்னர் யார் யாருன்னு பார்த்தலாமா? அனிதா, அருணா அண்ட் ராஜஸ்ரீ. வாழ்த்துக்கள் நண்பர்களே. முக்கியமாக ஒன்று சொல்லணும், அனிதா மணிமாறன்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா பெருசாகவே டைப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி தோழி. இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது தான் எனக்கு வீடியோ போடணுன்னே தோணுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே மாதிரி பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? சரி வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போகலாம் கிராமத்து காதலுக்குள்ளே. மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா? ஆமா பஞ்சு மிட்டாயா. ஐயோ பஞ்சு மிட்டாயா. என்ன பேபி, ஆர் யூ ஓகே பேபி? ஆமா பேபி, நான் உன் அருணாலே தான். எப்படி இருக்க? உன்னை பார்த்து எம்படி நாளாச்சு. என்ன பேபி இப்படி கேட்டுட்ட? உன்னை பார்க்காம இந்த அருணாளுக்கு இருக்கவே முடியல தெரியுமா? இத்தனை நாளா உன் ஊர் எதுவும் அட்ரஸ் எதுவும் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் கண்டுபிடிச்சேன். அதான் உன் ஊருக்கே வந்துட்டேன். என்ன சொல்ற? என்ன பேபி, என்னை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி ஆயிட்ட போல. ஏண்டா என்ன பார்க்க வந்த? என்ன பண்றது? இவனை எப்படி கழட்டி விடுறது? ஜோதிமா, நீ இல்லாம இந்த அருணாளுக்கு தூக்கமே வரலம்மா. ஏமா என்ன விட்டுட்டு வந்த? ஏய், இங்க எதுக்கு நீ வந்த? இங்க யாராவது எங்களை பார்த்துட்டா அவ்வளவுதான். என்ன பேபி இப்படி பேசுற? நம்ம சென்னையில எங்கெங்கெல்லாம் சுத்தி இருக்கோம், இங்க வந்து இப்படி பேசுற? இங்க பாரு அர்னால்டு, அது சென்னை சரியா? இது கிராமம். இங்க யார்கிட்ட நின்னு பேசினா தப்பா பேசுவாங்க. பேசினா பேசிட்டு போறாங்க பேபி. நான் உன் அருணாள்டு தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? அர்னால்டு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு கிளம்பு. பேபி பேபி, உன் அட்ரஸ தேட எம்புட்டு நாள் ஆச்சு. இப்பதான் கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். உடனே கிளம்பு கிளம்புன்னு சொல்றியே பேபி. இதெல்லாம் நியாயமா? இந்த அருணாள்டு பாவம் இல்லையா? ஐயோ, இந்த பைத்தியக்காரன் வேற உளறிக்கிட்டே இருக்கானே. இவனை எப்படி கழட்டி விடுறது? யாராவது நம்ம பேசுறத பார்த்துட்டா அப்படிதான் நம்ம மாமா வீட்டுல போய் சொல்லிட்டா என்ன செய்யறது? ஜோதிமா, என்ன பேசாம இருக்க சொல்லு. இந்த அருணாள்டு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாயிட்ட போல. ஆர் யூ ஹாப்பி பேபி? அர்னால்டு, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு ப்ளீஸ். முடியவே முடியாது பேபி. நான் உன்னை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன். அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்லட்டா? என்னது? இனிமே இந்த அருணாள்டு இந்த ஊர்ல தான் இருக்க போறேன். என்ன சொல்ற? இனிமே இந்த ஊருக்குள்ள தான் இருக்க போறியா? ஆமா பேபி, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியலன்னு சொல்றேன்ல. இப்பதான் நான் தான் உன் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன்ல. இனிமே இந்த ஊருக்குள்ள தான் இருக்க போறேன். நம்ம டெய்லி பாப்போம். ஐயே, இந்த பைத்தியம் எப்படியும் நம்மள தேடி வந்துருச்சு. இப்போ என்ன செய்யறது? அது சரி, உங்க ஊருக்குள்ள உங்க வீட்டு பக்கத்துலயே எனக்கு ஒரு வீடு இருந்தா பார்த்து சொல்லு பேபி. நான் அங்கேயே பக்கத்துலயே இருந்துக்கிறேன். அப்பதான் நம்ம பாத்துக்க சௌரியமா இருக்கும். அட பாவி, நம்ம ஊருக்குள்ள வந்தது இல்லாம நம்ம வீட்டு பக்கத்துலயே வீடு கேக்குறானே. இப்போ என்ன செய்யறது? அர்னால்டு, தயவு செஞ்சு நீ கிளம்பு. இந்த ஊர்ல தான் இருக்காத. இந்த ஊர்ல இருக்கவங்க ஒரு மாதிரி ஏதாவது பேசுவாங்க. இது சென்னை மாதிரி கிடையாது. ஜோதிமா, நீ ஏன் கவலைப்படுற? எல்லாத்தையும் இந்த அருணாள்டு பாத்துக்கிறேன் சரியா? வீடு தானே, சரி நானே பாத்துக்கிறேன். பைத்தியம் பைத்தியம். ஐயோ, என்ன செய்யறதுன்னே தெரியலையே. அர்னால்டு, முதல்ல இங்க கிளம்பு. என்ன ஜோதிமா, உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். என்ன துரத்துறதுல இருக்கே. எவ்வளவு நாள் கழிச்சு மீட் பண்றோம். இவ்வளவு பண்ணாத பேபிமா. அட நாசமுத்து நாயே, யாராவது பாத்துட்டாங்கன்னா போச்சுடா. ஐயோ, சரி சரி, நீ இங்கே இரு. இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பு. நம்ம அப்புறமா பார்க்கலாம் சரியா? முடியாது முடியாது ஜோதிமா, நீ என்கிட்ட பேசிதான் ஆகணும். ஐயோ, இந்த கர்மம் முடிச்ச நாயை எப்படி தரது? இங்க பாரு அர்னால்டு, இப்ப நான் வீட்டுல சொல்லாம கிளம்ப வந்துட்டேன். நம்ம நாளைக்கு பாப்போம் சரியா? அப்படி சொல்றியா? சரி பேபி, நான் வந்ததுனால நீ கொஞ்சம் ஷாக் ஆயிட்ட. ஷாக்க குறைச்சிட்டு வா, பேசுவோம் சரியா? நாளைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வரியா? சரி சரி, வரேன். இப்ப நீ கிளம்பு. எங்க வரேன்னு சொல்லாமலே போறியே. ஐயோ, இவன் விடவே மாட்டான் போல. ஆத்தங்கரை சைடு வந்துரு சரியா? இப்படியே போனா ஊருக்குள்ள ஒரு ஆத்தங்கரை இருக்கும். அங்க வா, நான் வந்துடுறேன். சரி பேபிமா, நீ பார்த்து பத்திரமா போ. பேபிமா, நாளைக்கு சாயங்காலம் 6 மணி ஆத்தங்கரை. சரி சரி, வந்து தொலைறேன். நீ பத்திரமா போ. ஐயோ, சனியன் திரும்ப புடிச்சுக்கிச்சே. எப்படியோ நம்ம ஜோதி பேபிமாவை பார்த்துட்டோம். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ராஜஸ்ரீக்கு அந்த அக்காவை அம்மாவா நடிக்க சொன்னோம். வந்தாங்களா என்னன்னு தெரியலையே. ராஜஸ்ரீ வேற ஆள காணோமே. அந்த அக்கா ஒழுங்கா நடிச்சிருப்பாங்களா? என்னாச்சுன்னு தெரியலையே. இசை இசை, ராஜஸ்ரீ வந்துட்டியா? உனக்கா தாண்டி காத்துட்டு இருந்தேன். என்னடி ஆச்சு? என்ன சொன்னாங்க? அந்த அக்கா வந்தாங்களா? அம்மா மாதிரி நடிச்சாங்களா? வந்தாங்கடி அந்த அக்கா. நீ சொன்ன மாதிரி நடிச்சாங்கடி. தமிழம்மாவும் நம்பிட்டாங்க தெரியுமா? நிஜமாவாடி? இந்த சந்தேகமும் வரல நம்ம மேல? இல்லடி. சரி, தமிழம்மா என்ன சொன்னாங்க அவங்கள்ட்ட?
இது மாதிரி இசை இவ்வளோ சேர்ந்து பொய் சொல்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொன்னோம், ஆனால் இவ பொய் சொல்கிறா, இப்படிலாம் இருக்க கடைங்க, திட்டி கண்டிச்சு வளங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்காவும் நல்லா நடிச்சு ஏன் இப்படி பண்ணுற அப்படி இப்படி மிரட்டின மாதிரி ஆக்ஷன் விட்டாங்கடி. அப்புறம் நானும் அழுகிற மாதிரி அழுதுனா மிஸ் நம்பிட்டாங்க. சரி விடுங்க, சின்ன பிள்ளை தானே, கண்டிச்சு வளங்க, அடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் அந்த அக்கா உங்கள் அம்மா நம்பிட்டாங்களே. ஆமாண்டி இசை, ரொம்ப தேங்க்ஸ் டி. இல்லைன்னா நான் மாட்டியிருப்பேன். எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு தோலை உரிச்சிருக்கும். சரிடி ராஜஸ்ரீ, எப்படியும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு வீடு. ஆனால் தமிழம்மா உங்களை பார்த்தா அம்மா மாதிரியே தெரியல, அக்கா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கடி. காலை வணக்கம் பிள்ளைகளா. காலை வணக்கம் அம்மா. உட்காருங்க. ராஜஸ்ரீ, உங்க அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இனிமே இந்த தப்புலாம் பண்ணக்கூடாது. இசை உனக்கும் தான், பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? சரிம்மா. எப்போதும் தப்பு செஞ்சா உண்மையை ஒத்துக்கணுமே தவிர பொய் சொல்லக்கூடாது. பொய் என்னைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், புரியுதா? பொய் நமக்கு ஆபத்து தான் என்னைக்கும். நம்ம ஒரு பொய் சொன்னோம்னா அந்த பொய் அதோட நிற்காது, திருப்பி திருப்பி தொடரும், புரியுதா? புரியுதுமா. அது மட்டும் இல்லை, ஒரு உண்மையை மறைக்கும் போது அந்த உண்மை என்னைக்கும் புதஞ்சிராது, என்னைக்கானாலும் வெளியே வரும், புரியுதா? சரிம்மா. நம்ம பொய் சொன்னது இதோட முடிஞ்சிச்சு. இது எப்படி கண்டுபிடிக்க போறாங்க சொல்லு? ஆமாண்டி, எப்படியோ தப்புச்சோம், விடு விடு, அமைதியாரு. டீச்சர் டீச்சர். ராஜஸ்ரீ, உங்க அம்மா எங்கடி? இங்க. ஆமா இசை, எங்க அம்மா இதுக்கு இங்க வந்து. வாங்கம்மா, யாருமா நீங்க? டீச்சர், என் பிள்ளை டிஃபன் பாக்ஸை விட்டுட்டு வந்துட்டா. மதிய சாப்பாட்டுக்கு என்ன செய்வான்னு தெரியல, அதான் கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம், கொடுங்க. பார்த்தீங்களா, என்னைக்கும் அம்மா அம்மா தான். தான் புள்ள பசியோடு இருக்குன்னு செம்புட்டு தூரத்துலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாரு. உண்மையிலுமே அம்மா மாதிரி யாரும் வராது. ஆமாம்மா, இதில் யார் உங்கள் பொண்ணு? இதோ மொதல் பெஞ்சில் நிற்கிறாளே, ராஜஸ்ரீ, அவ தான் என் பொண்ணு. என்ன சொல்றீங்கம்மா? ராஜஸ்ரீ உங்க பொண்ணா? அப்போ இதுக்கு முன்னாடி அம்மாவா வந்தது? என்னது, இதுக்கு முன்னாடி அம்மாவா வந்தாங்களா? யார் அது? ராஜஸ்ரீ, அப்போ வந்தது யாரு? மிஸ், அது வந்து நடிக்கிறதுக்காக ஒரு அக்காவை கூட்டிட்டு வந்தோம். என்னது, அம்மா நடிக்க வந்தாளா? ஆமாம்மா. ராஜஸ்ரீ. அனிதா, இது ஒரு கிடி விநாயகர் சிலை. உனக்கு என்ன சிலை பிடிச்சிருக்கோ எடுத்துக்க. அக்கா, எல்லாம் அப்படி அழகா இருக்குக்கா, சிலையை பார்க்கவே ஆசையா இருக்கு. அடி ஏந்தி அனிதா, இதை விட சூப்பரா செய்வேன் தெரியுமா? இப்ப இந்த வருஷம் நேரம் கம்மியா இருக்கிறதுனால குறைவா தான் செஞ்சிருக்கேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்க. அட போல காக்கா, எதை எடுக்கிறதுனே தெரியல. இந்த நடுவில் செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, அதுதான் நம்ம தெரு முக்கில் வைக்கிறதுக்காக விநாயகர் சதுர்த்திக்கு. நல்லா இருக்கா? நல்லா பெருசுடி. என்னக்கா எப்படி கேட்டுப்பிட்ட? நல்லா இருக்கான்னு இப்படி அம்சமா இருக்கு, ஆனா மனசு தாங்க கஷ்டமா இருக்கு. ஏண்டி அனிதா, என்ன கஷ்டம் சொல்லு? அது இல்லைக்கா, இப்படி கஷ்டப்பட்டு மண்ணை வரவழைச்சு உழைப்பை போட்டு செஞ்சு அச்சு பிசுறு தவறாமல் செஞ்சு வச்சிருக்க. இதையும் மக்கள் காசு போட்டு வாங்குறாங்க, கொண்டாடுறாங்க, கடைசியில் ஆற்றுல கரைச்சி விடுறாங்களேக்கா. அம்புட்டு வீணில்ல. அடியே அனிதா, அப்படிலாம் இந்த உலகத்தில் நினச்சா ஒன்றும் நடக்காதுடி. வாய் ருசிக்காக திங்கிறோம், அதுனா வயிற்றுக்குள்ளேவா இருக்கும், வெளியே தானே வருது. அது மாதிரி தாண்டி இதுவும். என்ன மாதிரி விநாயகர் சிலை செய்ய தெரிஞ்சவங்களாம் அப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரி வியாபாரம் பண்ணாதானே பண்ண முடியும். அடியே, உழைப்பு காசை விட இது ஒரு கொண்டாட்டம்டி. மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடி தெரு முழுக்க, அது எவ்வளோ சந்தோஷம். நாளைக்கு என்னமோ ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் இருக்காமே, போட்டியெல்லாம் வைக்கிறாங்களாமே. ஆமலதாக்கா, எங்கள் வீட்டுக்கார் கூட சொல்லிட்டு இருந்தார் போட்டியில் கலந்துக்கலான்னு. ஆடை நீங்கள் வேற, இந்த வயசில் எதுக்குன்னு கேட்டேன். ஏண்டி அனிதா, உனக்கு என்ன வயசாச்சு? கலந்துக்கடி, தெருவே நாளைக்கு கொண்டாட்டமாக இருக்க போது, நீ வேற. சரி, உனக்கு என்ன சிலை வேணும்? இந்த மயில் இறக வச்சிருக்கல, அந்த சிலை அம்சமாக இருக்குது, நான் அதே எடுத்துக்கிறேன். நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன், சரியாக்கா? சரிடி, நாளைக்கு வந்து எடுத்துக்க, சரியா? அக்கா, நீயும் போட்டியில் கலந்துக்கவே நாளைக்கு? அட போடி, நீயே இப்படி சொல்ற, நான் எப்படி கலந்துக்கிறது? ஏன்க்கா இப்படி சொல்ற? வா கலந்துக்குவோம். அப்புறம் ஏதோ பரிசுலாம் தராங்களாக்கா? ஆமாண்டி அனிதா, நானே கேள்விப்பட்டேன். பாப்போம். அனிதா, எனக்கு ஒரு உதவி பண்ணிடி. என்னக்கா? வருஷம் மொதல் சிலை செஞ்சு தமிழ் செல்வி தாண்டி சாமியாரையில் வைப்பா. இந்த வருஷம் அவள் இல்லாதே மனசு கஷ்டமா இருக்கு. நான் சின்னதாக ஒரு சிலை செய்து தரேன்டி நாளைக்கு. எப்படியா தமிழ்கிட்ட சேர்த்துறியாடி அனிதா? சரி, அம்புட்டு தானேக்கா, நான் கொடுத்து சேர்த்துறேன். நீ செஞ்சு வை, நான் காலையில் வாங்கிட்டு போகிறேன், சரியா?
சரிடி அனிதா, அவருக்கு எதுவும் விஷயம் தெரிய வேணாம். எனக்கு மனசுக்கு ஒப்பில்லாதான், அவள்கிட்ட கொடுத்துருடு சரியா, யார்கிட்டயும் சொல்லாத. சரிக்கா சரிக்கா, அப்ப நான் காலைல வரவா? சரிடி அனிதா. பிள்ளையாரப்பா, இந்த வருஷம் நான் ஒண்டியா உன்னை செய்கிறேன். அடுத்த வருஷம் என் மவ குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும். நீ தான்ப்பா வழி புரியணும். எக்கா பொண்ணுண்டக்கா, பொண்ணுண்டக்கா இங்க வாக்கா. ஐயே என்னடி அருணா, எதுக்கு கத்திட்டு இருக்க? என்ன விஷயம்டி? எக்கா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லலாம் வந்தேன். இந்த பாரு, இந்த நோட்டீஸ பாரு. என்ன நோட்டீஸ் இது? அட படிச்சு பாருக்கா. என்னடி அருணா இது? ஏதோ விநாயகர் சதுர்த்தி நோட்டீஸ் மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? ஆமாக்கா, நம்ம ஊருக்குள்ள நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி விசேஷமா சிறப்பு கொண்டாட்டமா நடக்க போதாம். ஏன்டி அருணா, அத நீ என்கிட்டே சொல்லுவியாடி? நான் தாண்டி இந்த ஊருக்குள்ளே இருக்கிறதுலே பெரிய டொனேஷனா கொடுத்துருக்கேன். 4000 ரூபாய் கொடுத்துருக்கேன், தெரியும்ல? ஆமாக்கா கேள்விப்பட்டேன். நீ தான் பெரிய அமௌண்டா கொடுத்தியாமே, அம்புட்டு வசதி ஆயிட்டியாக்கா நீ? இந்த ஊருக்குள்ள நாங்களும் கௌரவமா இருப்போம்டி. எவெல்லாம் எங்களை பார்த்து காய் துப்புனாலும் அவளுக்கு இருக்கு. சரி, இப்ப எதுக்கு இந்த நோட்டீஸை கொண்டு வந்த? எக்கோ அதுல பாத்தியா, நாளைக்கு இங்க போட்டிலாம் நடக்க போதாம். ஜோடி ஜோடியா ஊருக்குள்ள கலந்துக்க போறாங்களாம். அப்படியாடி அருணா? சரி, அதுக்கு என்ன இப்ப? எக்கோ போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சா 1 கிராம் தங்க காசாங்கா. ஏ அருணா, என்னடி சொல்ற? 1 கிராம் தங்க காசா? ஆமாக்கா, இந்த போட்டியில ஜோடி ஜோடியா கலந்துக்கணுமா. என்ன போட்டி வைப்பாங்கன்னு தெரியல, ஆனா ஜோடியா தான் கலந்துக்கணுமா. ஊருக்குள்ள நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அவ்வளோ ஏன் உன் அண்ணி அந்த குண்டுல அதாக்காவும் பேர் கொடுத்திருக்கல. அடியே அருணா, என்னடி சொல்ற? அந்த குண்டச்சியும் பேர் கொடுத்திருக்காளா? அரசல் புரசலா அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன் வீட்டுல தான் மருமக மாவே இருக்கான்ல, அவங்க 2 பத்தி கலந்துக்க சொல்லு. அடியே அருணா, அந்த குண்டச்சியுமே கலந்துக்கும் போது எனக்கும் என் புருஷன் இருக்காருல்ல, நாங்க 2 பேரும் கலந்துக்கிறோம். எக்கா நீ கலந்துக்க போறியா? ஏன்டி அருணா, நாளை கலந்துக்க கூடாதா? செத்த இரு. மாமா சொட்ட இங்க வாயா செத்த. ஏ மொட்டச்சி என்னடி? யோ இந்த நோட்டீஸ பாரியா. ஏ மொட்டச்சி என்னடி இது? அதானே, உனக்கு தான் படிக்க தெரியாது. நானே சொல்றேன். நாளைக்கு நம்ம ஊருக்குள்ள விநாயகர் சிலை வச்சு திருவிழா நடத்துறாங்களாம் விநாயகர் சதுர்த்திக்கு. அதுக்கு ஊருக்குள்ள எல்லாம் போட்டி வச்சு 1 கிராம் தங்க காசு கொடுக்குறாங்கயா. ஜோடி ஜோடியா போட்டியில கலந்துக்கணுமா. சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? யோ நம்ம 2 பேரும் ஜோடியா கலந்துக்கலாயா? அடி மொட்டச்சி, இது உனக்கே நியாயமா? ஜோடி ஜோடியா கலந்துக்க சொன்னாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்களா கலந்துக்கிட்டா நம்ம என்ன ஜெயிக்க முடியும்? சின்ன பிள்ளைங்க. உன் அக்கா காரி இருக்கா அது குண்டுச்சி, அவளுமே கலந்துக்கிறாளா. அப்புறம் என்ன நமக்கு? நம்மளும் கலந்துக்கிறோம். அந்த 1 கிராம் காசு நமக்கு தான். அடியே மொட்டச்சி, ஏன்டி விடுறி? நம்ம வீட்டுல தான் நம்ம மருமக இருக்கால, அவளை வேணா கலந்துக்க சொல்லுவோம். யோ அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் அந்த கிராம் காசு வேணும். சரியா, நீ வரியோ வரலையோ நான் போட்டியில கலந்துக்குவேன். அடி யாருன்னா, என் பேரையும் என் மாமன் பெரிய போய் கொடுத்துருடி. நாங்களும் நாளைக்கு காலத்துல இறங்குறோம். சரி அக்கா, சரி ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்க, நான் பேரை கொடுத்துறேன். ஆமாண்டி யாருன்னா, அந்த 1 கிராம் காசு எனக்கு தான். நான் டொனேஷனா கொடுத்த காசு எனக்கே வரப்போகுது. சரிக்கா, அப்ப நான் வரேன். அடியே மொட்டச்சி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏதாவது தேவையில்லாத வேலையை பண்ண சொன்னாங்கன்னா என்னடி பண்ணுவேன்? எனக்கு அப்படிலாம் பண்ண தெரியாதுடி. யோ எதா இருந்தாலும் சமாளிப்போம். நாளைக்கு ரெடியா இரு. எப்படியோ நமக்கு தான் அந்த காசு வரப்போகுது. என்னமோ தெரியல, வர நமக்கு காசு பணம் ஏறிக்கிட்டே போகுது. பொன்வண்டு நீ எங்கேயோ போறடி. ஐயோ, இந்த பொன்வண்டு என்ன இப்படி பேராசை பிடிச்சி போய் இருக்கா? நாளைக்கு போட்டியில கல்ல தூக்க சொல்லிட்டா என்ன பண்றது? நம்ம உடம்புல தெம்பு கூட இல்லையே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என் மொட்டச்சி, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிடி. யோ 1 தடவை இல்ல 2 தடவை இல்ல 10 தடவை யோசிச்சிட்டேன். நாளைக்கு நம்ம கலந்துக்கிறோம், அந்த காசை நம்ம தான் எடுக்கிறோம் சொல்லிட்டேன். நீ சும்மா இரு, வாயை மூடிட்டு எதையாவது உளறிட்டு இருக்காத போ. தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி எங்க போயிட்டா? ஆளே காணோம். முதல்ல சம்பளம் வாங்கி அவளுக்கு புடவை வாங்கிட்டு வந்தோம், ஆசையா கொடுக்கலான்னு. ஆளே காணோமே. ஒருவேளை மேல இருப்பாளோ? சரி, மேல போய் கொடுப்போமா? அதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் கழுவிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம். இந்த புடவை தமிழ்ச்செல்விக்கு பிடிக்குமா பிடிக்காதோ? இருந்தாலும் நம்ம முதல்ல வாங்கி தரோம், கண்டிப்பா அவளுக்கு பிடிச்சிருக்கும். சரி, நம்ம கை கால் கழுவிட்டு மேல போய் கொடுப்போம். அந்த அருணாடு பையன் இங்க வந்துட்டானே. அவனை எப்படியும் மெட்ராஸ்லயே கழட்டி விட்டு வரலான்னு பார்த்தேன். இங்க எப்படியும் தேடி வந்துட்டானே. ஐயோ என்ன பண்றது? இவனை எப்படியா இந்த ஊரை விட்டு துரத்தணுமே. இவன் இந்த ஊருக்குள்ள இருக்கிறது ஆபத்து தான். அப்புறம் நமக்கும் பாண்டி மாமாக்கும் எதுவும் கல்யாணம் எதுவும் நடக்காது. நம்ம பெரிய மாமாக்கு தெரிஞ்சா அந்த அருணாடு பையனுக்கே நம்மள கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாரு. அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஜோதி கொஞ்சம் உஷாரா இரு. அந்த பையன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது சொல்லி ஊரை விட்டு துரத்திடுவோம். சரி, நம்ம மூடே ஸ்பாயில் பண்ணிட்டான். என்னது இது? ஏதோ பார்சல் மாதிரி இருக்கு, பிரிச்சு பாப்போமா? யார் வச்சிருப்பா? யார் வச்சிருந்தா என்ன, நம்ம பிரிச்சு பாப்போம். ஹை, புடவை. அது நமக்கு பிடிச்ச கலரா இருக்கே, எல்லோ கலர். யார் வாங்கி வச்சிருப்பா? சூப்பரா இருக்கே. ஐயோ ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. மாமா தான் வாங்கி வச்சிருப்பாரோ? ஒருவேளை மாமாக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ? மாமாக்கு தெரியும் நமக்கு எல்லோ கலர் பிடிக்கும்னு, அதான் வாங்கி வச்சிருப்பாரு போல.
இல்ல இல்ல, ஒருவேளை தமிழ் செல்விக்கு வாங்கியிருப்பாரோ? வேற யாரும் இங்க வாங்கி வைக்க மாட்டாங்களே. ஏய் ஜோதி, யாருக்கு வாங்கி வச்சா என்ன? இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குல்ல, நம்ம கட்டி பார்ப்போம். ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீட்ல நமக்கு இல்லாத உரிமையா? நம்ம கட்டுவோம். சேலை இல்ல வீடு கட்டவா, சேர்ந்து ரசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க. உடனே போய் கட்டி பார்ப்போம். நம்ம ஏதாவது புதுசா பார்த்துட்டா உடனே போட்டு பார்க்கணும்ல. வாடி ஜோதி, போய் கட்டுவோம். என்ன இங்க வச்சிருந்த புடவையை காணோம்? ஒருவேளை தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு போயிருப்பாளோ? எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போயிருப்பா. சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு பார்த்தோமே, அவ அதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாளா? சரி போய் பார்ப்போம். தமிழு, தமிழு. ஐயோ, இந்த புடவை எவ்வளவு அழகா இருக்கு. இந்த புடவையில நானும் அழகா இருக்கேன். சரி, ஒரு ஜூஸ் போட்டு குடிப்போம். ரொம்ப தாகமா இருக்கு. சேலை இல்ல வீடு கட்டவா, சேர்ந்து ரசிக்க. ச்சே, இந்த வீட்ல ஜூஸ் போட்டு கொடுக்க கூட ஆள் இல்ல. நம்ம தான் போடணும் போல. தமிழு, நான் எடுத்துட்டு வந்த புடவைய அதுக்குள்ள கட்டிட்டு வேலை செய்ய வந்துட்டியா? இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கே. எனக்கே நீ சர்ப்ரைஸ் பண்றியா? இரு இரு வரேன், உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்றேன். தமிழ்ச்செல்வி. ஐயோ மாமா மாமா, விடுங்க, தலை சுத்துது. தமிழு, நீ அங்க இருக்கியா? அப்ப இது யாரு? மாமா, நான் ஜோதி மாமா, இறக்கி விடுங்க. தமிழு, தமிழு, நீ நினைச்சு. தமிழு, நான் சொல்ல வரத கேளு. தமிழு, தமிழு நில்லு. ஜோதி, உன்னை யார் இந்த சேலை எடுத்து கட்ட சொன்னா? ஐயோ மாமா, இடுப்பு போச்சு. முதல்ல கைய பிடிங்க. முதல்ல கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எதுக்கு இந்த புடவை எடுத்து கட்டின? ஐயோ மாமா, அங்க இருந்துச்சு, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் கட்டினேன். உனக்கு அறிவு இருக்கா? அது தமிழ் செல்விக்காக நான் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தது. எனக்கு என்ன மாமா தெரியும்? இப்ப பாரு உன்னால. ஐயோ, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். தமிழு. நல்ல வேலை, இந்த புடவையை கட்டினதுனால 2 பேத்துக்கு சண்டை வந்துருச்சு. அது போதும். இருந்தாலும் இடுப்பு உடஞ்சிருச்சே. இடுப்பு போனா போயிட்டு போகுது. அந்த தமிழ்ச்செல்வி நிம்மதியை கெடுத்தாச்சு. மாமாவை நம்மளை தூக்க வச்சாச்சு. அது போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்களா? இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சி அன்று என்ன பரிசு பொருள் தருவதாக சொன்னார்? திரும்பவும் சொல்கிறேன், விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சி அன்று என்ன பரிசு தரப்போவதாக சொன்னார்? எபிசோட முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான பதில் தெரியும். சீக்கிரம் பதில் அனுப்புங்க. நீங்களும் நாளைக்கு நம்ம கிராமத்து காதலுக்கு விநாயகர் சதுர்த்தி எபிசோடில் வரலாம். இன்னைக்கு ஆன்சரோட உங்கள் பேரும் உங்கள் கணவர் பேரையும் சேர்த்து போடுங்க. அப்போ தான் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி எபிசோடில் நீங்களும் உங்கள் கணவரும் பங்கு பெறுற மாதிரி கதாபாத்திரத்தை கொண்டு வர முடியும். சீக்கிரம் பதில் அனுப்புங்க. நீங்களும் நம்ம கிராமத்து காதலுக்கு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நம்ம கிராமத்து காதலை பற்றி கருத்துக்களையும் சொல்லலாம். சரி, நாளைக்கு இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.